அவங்க வாழ்க்கையிலேருந்து மூவ் ஆன் ஆகி வந்த பிறகு உங்கள் கூட ஒரு நோ காண்டாக்ட் ஆன பிறகு அந்த நபர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்றது இப்போ தான் அந்த நபர்களுக்கு உணர்ந்திருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் இல்லாதது எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு அந்த நபர்களுக்கு அப்படின்றது நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது உங்களுடைய அருமை சுத்தமாக புரியலை. ஆனால் இப்போது நீங்கள் அவங்கள விட்டு ரொம்ப தூரம் வந்த மாதிரி இருக்குது. அந்த நபர்களும் ஒரு சில ஈகோவை பிடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டாங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல உங்களை காணோம் அப்படிங்கும்போது இந்த நபர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மூமெண்ட் அதெல்லாமே உங்கள் கூட இருக்கும்போது ரொம்ப அழகாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தது. எனக்கு உங்கள் கூட இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு அந்த நபர்களை நீங்கள் உணர வச்சுருக்கீங்க உங்கள் அன்பை கொடுத்து. ஏன்னா உங்களுடைய அன்பு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு தாய் தன்னுடைய சேய்க்கு எப்படி ஒரு அன்பை கொடுக்குமோ அந்தளவுக்கு அவ்வளோ பியூராக இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்போவுமே அவங்கள ஒரு பத்திரமா பார்த்துக்கொள்ளணும்னு மட்டும்தான் நினச்சிருக்கீங்க இல்லையா? எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் வன்மத்தை கக்கணும்னு நினச்சது கிடையாது. ஆனால் அந்த நபர்கள் பண்ணது உங்களை ஒரு ஏமாற்றிட்டு உங்களுக்கு தெரியாமல் சில விஷயத்த மறைச்சிட்டு உங்கள் மேலே ஒரு வன்மத்தை கக்கியிருக்காங்கல்ல. ஸோ அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது காலம் அந்த நபர்களுக்கு உணர்த்தியிருக்கு. அப்படின்றதுனால தான் இப்போது இந்த நபரோட அந்த ஃபேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப டேமேஜ் ஆகி போயிட்டு அவங்க உங்கள் கூட இருந்த தோற்றத்துக்கும் இப்போ அந்த நபர்கள் இருக்கிற தோற்றத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே ஒரு சிலரோட எனர்ஜி பார்க்க நீங்கள் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனாலே நீங்களுமே இந்த நபர்களோட தாட்ஸ் அதிகமாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. நானும் ஓடணும்னு நினைக்கிறேன். பட் இவங்களுடைய தாட்ஸ் மட்டும்தான் என்னை துரத்திட்டே வருது, என்னால் முடியலை இதிலேருந்து வெளியில் வர்ற அளவுக்கு அப்படின்ற அளவுக்கு ஒரு யோசனையில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்களாம். அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அந்த நபர்கள் உங்களோட இணைக்கப்பட்ட சோல் அப்படின்றதுனால அந்த உணர்ச்சியை நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. 5 of Cups and 8 of Cups என்னதான் மெயினாக சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நபர்கள் உங்களை விட்டுட்டு போகும்போது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, நான் இந்த இடத்துல சந்தோஷமாக இருக்க போகிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே போயிருக்காங்க. அப்படின்னும் அந்த இடத்துல இந்த நபர்களை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இந்த நபர்கள்கிட்டேருந்து எவ்வளோ உருவ முடியுமோ அப்படியே உருவிட்டு இந்த நபர்களை நடு ரோட்டில் நிறுத்திட்டு போன மாதிரி தான் இருக்குது, மனசளவுலேயும் சரி. ஸோ அப்போ இந்த நபர்கள் இப்போது ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய தாயை தொலைச்சிட்டா தேடுமோ அந்த மாதிரி நின்று அழுதுட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு ரியாக்ஷனுமே தெரிஞ்சிருக்காது. பட் அவங்களோட ஃபீலிங்ஸ் ரொம்ப ஹெவியாக அவங்கக்கிட்ட சேர மாதிரி இருக்குது. எனக்கு இங்கே பார்க்கும்போது நீங்கள் நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்க்கலாம், நிறைய கடிகாரம் பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் நீங்கள் நோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா தனிப்பட்ட ரீதியாகவே உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. அதை தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க போது இங்கே ஒரு சிலருடைய நபர்கள் ஆல்ரெடி திருமணமான நபர்கள். அப்படிங்கும்போது இந்த திருமண வாழ்க்கையிலுமே அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடச்சிருக்காது, ஒரு சந்தோஷமாக இருந்திருப்பாங்களான்னா கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இங்கே ஒரு சில நபர்கள் சந்தோஷமாகவே இருந்துட்டு வந்திருப்பீங்களா அப்படின்னா உங்களுக்குமே கிடையாது. அப்போது நீங்கள் 2 பேரும் ஜாயிண்ட் ஆகணும் அப்படின்னு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு சோல் அப்படின்றது இங்கே தீர்க்கமாகுது. ஓகே, இந்த 2 of Cups அப்படின்னு சொல்கிறது இணைக்கப்பட்ட சோலை யாரோ ஒருத்தருடைய தவறுனால அதை இழந்திருக்காங்க. அதுக்கான கர்மாவை இப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ அனுபவித்து கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமுமே அந்த நபர்களை நினச்சிட்டு உருகிற மாதிரி இருக்குது. இதில் உங்களுடைய சோலா இல்லை நான் அவங்களுடைய சோலான்னு கிளியர் பண்ணலை. டிவைன் என்ன சொல்கிறாங்கன்னா இணைக்கப்பட்ட சோல், பட் ஏதோ ஒரு பக்கம் தவறுதலான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அதனால தண்டனை ஏதோ ஒரு பக்கம் ரொம்ப ஹெவியாக கொடுத்துட்ருக்காங்க இந்த பொழுதில். இங்கே ஆல்ரெடி உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு திருமணம் நடந்திருந்தால் அந்த நபர்கள் இந்த ஃபேமிலி சைட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இப்போ வரைக்குமே போராடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஃபேமிலிக்குள்ளே ஏதோ தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த நபர்கள் முடிஞ்ச மட்டும் சைலண்ட் காக்குறாங்க. தூரத்துலேருந்து உங்களுடைய ஒவ்வொரு அசைவையுமே இந்த நபர்கள் இப்போ வரைக்கும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நான் மட்டும்தான் அந்த நபர்களை தேடிட்டு இருக்கேன் போல இருக்குது, அவங்களுக்கு என் கூட இருக்கணுன்ற அந்த ஆசையும் காதலும் இல்லை அப்படின்னு. ஆனால் இங்கே ஒரு சிலருடைய நபர்கள் நீங்கள் அவங்கள பார்க்கல அப்படின்னாலும் அவங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபருடைய உதவியோட நீங்கள் அன்றாடம் என்னென்ன விஷயங்களை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் நீங்கள் மற்றவங்களோட கதைக்கிறத இந்த நபர்கள் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. 2 விஷயம் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருடைய நபர்கள் இங்கே நபர்கள் நண்பர்கள் குடும்பத்தார் யாரோ ஒருத்தருடைய உதவியோடு உங்களை வேவு பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இன்னொரு
செட்டப் குரூப்போட நபர்கள் வந்து வேவ் பார்க்குறாங்க தான். ஆனால் இந்த இடத்துல உங்களுடைய குடும்பத்தாரோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோ உங்களை பற்றின விஷயத்த வந்து தவறாக போயிட்டு சொல்லிடுறாங்க. அப்போது இந்த இடத்துல உங்கள் நபர்கள் உங்கள் மேலே ஏதோ தவறுதலான விஷயம் இருக்குது அப்படின்றதுனாலேயே ஸ்டெப் பேக் ஆகுறாங்க. அதாவது முன்னெடுத்துட்டு அடி எடுத்து வைக்கிறதுக்கு அந்த நபர்களோட ஈகோவிடலாம் ஆத்திரம் அதிகரித்து கொண்டிருக்கு. ஒரு சிலருடைய நபர்கள் இப்போ எப்படா இதெல்லாம் சரி பண்ணி வரணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னல, அதே சேம் டைம் இன்னொரு குரூப் இருக்கீங்க, அதை பார்த்துட்ருக்கீங்க, அவங்களுக்கு ஆத்திரம் அதிகமாக இருக்குது. அதாவது நான் உன் கூட வாழணும்னு தானே நினச்சேன், நீ எப்படி இன்னொருத்தர் கூட என்னை விட்டுட்டு க்ளோஸாக பழகலாம் அப்படின்ற ஆத்திரமே இந்த நபர்களை பின்வாங்க வைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது முழுக்க முழுக்க அந்த நபர்களோட தவறான புரிதல்னால தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா த 2 of கப்ஸும் வந்திருக்கு, அதே மாதிரி த லவ்வர்ஸும் வந்திருக்கு. ஸோ இணைக்கப்பட்ட சோல் அப்படின்னு சொன்னல, டிவைனோட ஆசீர்வாதமும் இருக்குது. அப்படின்றதுனால தான் இங்கே அவங்களுடைய ஞாபகங்கள் உங்களை விடாமல் துரத்திட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் அந்த நபர்களோட இணைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்குமே அந்த ஃபுல்ஃபில்னஸ் அப்படின்றது கிடைக்கும். எத்தனை நபர்களோடு நீங்கள் கதைக்கலாம், பேசலாம், சிரிக்கலாம், ஆனால் இந்த நபர்களோட இணையும் போது தான் அந்த ஃபுல்ஃபில்னஸ் வந்து ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இங்கே டிவைன் சொல்கிறாங்க. பார்க்கும்போது இந்த நபர்கள் நிறைய விஷயத்த சின்ன வயசுலேருந்தே அடிபட்டு வளர்ந்தவங்க அப்படின்னு நிறைய விஷயத்த வந்து இழந்திருக்காங்க. ஸோ இவங்களை பயன்படுத்தி தான் இவங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அந்த சுகத்தை அனுபவிச்சு கொள்கிறாங்களே ஒழிய இவங்க எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக இருக்காங்களாம் இல்லை. குடும்பத்தாரும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, இவங்க கிட்டேருந்து என்ன எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு விடுறாங்க. இவங்களோட ஊதியம், காசு, இது எல்லாமே டோட்டலி இப்போ கூட அந்த நபர்கள் அதில் ஒரு தெளிவு இல்லாமல் தன்னை பயன்படுத்தி கொள்கிறாங்க அப்படின்றது கூட தெரியாமல் அந்த நபர்களுக்காக இந்த நபர்கள் மாடு மாதிரி உழைச்சிட்ருக்க மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஹெவியாக அஃபெக்ட் போடுறாங்க. ஸோ இங்கே இந்த கண்ட்ரோலில் இருக்கிறது, முதல்ல இந்த விஷயத்த நான் பண்ணி தான் ஆகணும். அந்த நபர்களுக்கு அந்த தெளிவு மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. அதை தெளிவுபடுத்துறதுக்கான ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால கூட இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமலே ஓகே நான் என் குடும்பத்துக்காக பண்ணுறேன், மற்ற விஷயத்துக்காக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்தக்கூடிய நபர் அப்படின்னா த ஸ்டார். உங்களுடைய காதல் வாழ்க்கையில் அடுத்து 7 நாட்களில் ஒரு மிராக்கள் நடக்க போகுது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த மிராக்கள். ஒரே விஷயம் திருப்ப உங்களுடைய காதலில் ஒரே மாதிரி பேட்டர்னில் நடக்குது, இல்லை ஒரே மாதிரி பிரச்சனைகளை தான் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் ஆகுது, இவங்க வர்றாங்க திருப்ப போகிறாங்க, கொஞ்ச நாள் என் கூட கதைக்கிறாங்க அப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த நோ கான்டாக்டில் இருக்கும்போது கூட அந்த நபர்கள் அவங்களாம் வந்து மெசேஜ் பண்ணுறது, ஆனால் நீங்கள் கதைக்க போகும்போது எதுவுமே சொல்லாமல் போயிடுறது. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா உங்கள் காதல் ஏதோ ஒரு கார்மிக் சுழற்சியில் மாட்டிகிட்ருக்கு அப்படின்றதுனால தான் ஒரே பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்குது. அந்த கார்மிக் சுழற்சியை நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா, அதாவது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது உங்கள் காதலில். நீங்கள் என்ன செய்யணும், அவங்க என்ன செய்யணும் அப்படின்றது. இந்த கார்மிக் சுழற்சியை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே விஷயம் திருப்ப நடக்காது. அது வந்து ஸ்திரமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வர்றது போகிறதுமா ஒரு நிலை இல்லாத காதலாக வந்து இருக்காது, ஒரு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு காதலாக மாறும். அதுக்கு சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா இப்போது ஆல் விஷயம் பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஃப்யூச்சரில் நடக்குது இல்லையா? அப்போ நீங்கள் நெகட்டிவாக இருந்து நெகட்டிவ் விஷயத்தை போடும்போது அந்த இடத்துல அந்த நபர்களால் பேசணும் அப்படின்னு ஆசை வந்தால் கூட அவங்க ஸ்டெப் பேக் ஆகுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சில நபர்கள் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய விஷயத்த மனசுக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுட்டு இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த விஷயங்களை எப்போ சொல்கிறதுக்கு சரியான டைம் வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்த மாதிரி இருக்குது. அந்த டைம் வந்து சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து சீக்ரெட், த ட்ரூத். 3 கார்டு எடுத்திருக்கேன். டிவைன் என்ன சொல்கிறாங்க, லாஸ்ட்டாக சீக்ரெட் அண்ட் ட்ரூத் என்ன விஷயம் உங்கள் ரிலேஷன்ஷிப் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். டிவைன் ப்ளீஸ். ஓகே, ஸோ இந்த நபர்கள், எஸ் நான் சொன்னேன்ல, இந்த நபர்களை பயன்படுத்திக்கிறாங்க. அதை சுற்றி நிற்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சுற்றி நிற்கிற ஃபேமிலியாக இருக்கட்டும், இந்த நபர்களுக்கு திருமணமாகி இருந்துச்சு அப்படின்னா கூட இவங்களுடைய கணவன் மனைவி கூட இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தேவைகளை தான் பார்க்குறாங்களே ஒழிய அந்த அன்போ பாசத்தையோ கிடையாது. நீங்கள் அந்த விஷயத்த சரியாக நீங்கள் எடுத்து சொன்னீங்க அப்படின்னாலே அந்த நபர்கள் புரிஞ்சுட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் சிக்கிக்கிட்டு இங்கே துன்பம் அனுபவிக்கக்கூடிய நபர்கள் அதில் இருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு ஹெவியாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய காதலில் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலும், கனெக்ட் ஆகியிருந்தது அப்படின்னாலும் கமெண்ட்டில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கு மறந்துடாமல் இதை பார்த்துட்ருக்க
ஒவ்வொருத்தருமே கமெண்ட்டில் 333 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை போட்டு டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படின்றத போட்டு உங்களுடைய பேரையும் உங்கள் நபர்களுடைய பேரையும் போடுங்க. ஏன்னா கமெண்ட் அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இது மூலமாக கூட மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்றதுனால தான் ஃபீல் பண்ணி பதிவிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி ரிப்ளை கமெண்ட் வந்து 7 hours கிடச்சிச்சு அப்படின்னா மிராக்கள் உங்களுடைய லைஃப்பில் நடக்க காத்துட்ருக்கு. நீங்களும் மற்றவர்களுடைய கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரீடிங்ஸ் தேவை அப்படின்னா ரீடிங்ஸ் வந்து உடனுக்குடன் வழங்கப்படும். தேவையான ஆட்கள் வாட்ஸ்அப்புக்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள்.